Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபால்ட் 2025ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க 18+ டிராமா ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் செர்படி காம்ப்ளிகேட்டட் காதல் டிராமாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணி சீரியஸா பிரிச்சு பிரசன்ட் பண்ணியிருக்காங்கிறத இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு ஸ்பானிஷ் டிராமா மூவி, நாவலை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா மை ஃபால்ட்னு சொல்லி தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட பிரைம்லேயே ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. செகண்ட் பார்ட் அவர் ஃபால்ட்னு சொல்லி ஒரு கலாட்டா பண்ணியிருப்பாங்க. இப்போ பிரசன்ட்ல தேர்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் நிக் அண்ட் நோவா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வேற வேற லைஃப்ல பிரேக்அப் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வேற ஒருத்தனை காதலிச்சு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் திரும்ப மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் வேலை செய்யக்கூடிய கம்பெனிக்கு நம்ம கதையோட ஹீரோ திரும்ப முதலாளியா வரதுனாலே ஹீரோயினை டேட் பண்ண விடாம என்ன பிரச்சனை பண்றான், ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆன விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சுச்சா, கல்யாணம் புள்ள குட்டின்னு செட்டில் ஆனாங்களா, இவங்களோட காதல் வாழ்க்கையில யாரை புருஷனா தேர்ந்தெடுத்து வாழ்ந்தாங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹீரோவோட தகப்ப பண்ண ஒரு காரியத்தினால ஹீரோ வாழ்க்கையில வந்த காதல் காமெடி டிராமாவை தான் ஃபுல் ஃபிளெஜ்டா சொல்லியிருப்பாங்க. காதல பயங்கரமா இவங்க திணிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இவங்களால செகண்ட் பார்ட்டியே பிரசென்ட் பண்ண முடியல. பட் செகண்ட் பார்ட்டை விட தேர்ட் பார்ட் ரொம்ப வீக்காகவும் ப்ரிடிக்டபிளாகவும் ஃபிளாட்டாகவும் சிம்பிளான ஒரு டோன்ல கொண்டு போயிட்டாங்க. மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஷ் போட்டி போறாம தான் காதல் இன்னும் அழகா காட்டிக்கிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்ல. அதை தாண்டி ஃபேமிலி டிராமாவோட எமோஷன்ஸை ரொம்ப ரொம்ப கலந்து படத்தையே ஒட்டு மொத்தமா டைல்யூட் பண்ணி போதுண்டா சாமின்னு கும்புற அளவுக்கு சீரியலா மாத்தாம விட்டுட்டாங்கன்னு சந்தோஷப்படுற அளவுக்கு நீட்டான ஒரு எண்டு கார்டு போட்டு தான் படத்தை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல எல்லாருமே வாழ்ந்து காட்டியிருக்காங்க. வாழ்ந்தா இவன மாதிரி தான் வாழணும்னு நிறைய சீன்ஸை காட்டியிருக்காங்க. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் சிம்பிளான ரோம் காம் டிராமா. ஸ்டெப் பிரதர் அண்ட் ஸ்டெப் சிஸ்டர் எப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணி புள்ள பத்தாங்கிறத இப்படி கன்வின்ஸ் பண்ணி எடுக்க முடியுமாங்கிறத ஹாலிவுட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஸ்பானிஷ் த்ரில்லரை இப்ப வேற வெர்ஷன்ல எடுத்தெல்லாம் பிரசென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் வாட்சபிளா டீசென்டா இருந்தாலும் அட்ராக்டிவா இம்ப்ரெசிவா வாவ் ஃபேக்டரை கிரியேட் பண்ற அளவுக்கு படத்துல எதுவுமே இல்லாம போயிடுச்சு. எல்லாமே ரொம்ப சட்டிலா சிம்பிளா ஆல்ரெடி பார்த்த பல விஷயத்தை தான் இவங்க திரும்ப திரும்ப டெம்ப்ளேட்டடா ரீக்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. எண்டிங்குமே இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் நீங்களே ஃபீல் பண்ணுங்க. போட்டு கண்டினியூட்டி பண்ணாம காண்டேத்தாம விட்டதே படத்துல நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலா நீட்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாகிராஃபி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. உன் குத்தமா ஏன் குத்தமா இதெல்லாம் நம்ம குத்தம்னு சொல்லி இவங்க கும்மி அடிச்சு கூத்தானதை தான் படமாவே எடுத்து பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த அவர் ஃபால்ட் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அலோன்னு கேட்டீங்கன்னா 6.2 out of 10. எந்த ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.